நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல ஒரு சில விஷயத்தோட ஒப்பிட்டு ஒரு சின்ன காணொளியா சொல்லப் போறேன். என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ ரீசென்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சம்பவம் சிதம்பரத்துல காதலிக்க மறுத்த ஒரு 11வது வகுப்பு மாணவிய கழுத்த அறுத்து ஒரு வாலிபர் கொன்னுட்டாரு. அவருக்கு வயசு ஒரு 28. அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அந்த பொண்ண பார்த்து நான் காதலிக்கிறேங்கிற விருப்பத்த தெரிவிக்கும்போது, அந்த பொண்ணு மறுத்ததுனால, அந்த பொண்ண கத்தியாலயும், கம்பியாலயும் குத்தி, அந்த பொண்ணு இப்போ ஐசியூல இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ நான் பார்த்தேன். இத வச்சு தான் நான் இந்த அரசியல உங்களுக்கு புரிய வைக்க போறேன். "இதுல என்னடா அரசியல் இருக்கு?" அப்படின்னு தானே கேட்கிறீங்க. இருக்கு அரசியல். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்த நினைவுபடுத்த விரும்புறேன். மயிலாடுதுறை பக்கத்துல தரங்கம்பாடியில 2 பேர் ஆணவ கொலையா இருக்குமோ, அவங்க பேரண்ட்ஸோ அதாவது அந்த பொண்ணு வீட்டு சைடுல உள்ள பேரண்ட்ஸோ அடிச்சு கொன்னுருப்பாங்களோ, அப்படிங்கிற பார்வையில தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சி குரல் கொடுத்தது. உண்மைதானே? அது ஆணவ கொலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி, ரத்த கறைலாம் இருக்கு. அவங்கள அடிச்சு தான் கொன்னுருப்பாங்க அப்படிங்கிற பார்வையில எத்தனையோ அரசியல் கட்சி, நான் அரசியல் கட்சி பேரையும் சொல்றேன். விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்து மக்களே கொந்தளிச்சாங்க. அடிச்சு கொன்னுட்டாங்க, காதலிச்ச குத்தத்துக்காக அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு. ஆனா ரிப்போர்ட் எப்படி வந்தது? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு வந்தது. ஆனா இந்த நிகழ்வுல எங்க நடந்தது? சிதம்பரத்துல நடந்த நிகழ்வுல அவர் அந்த பொண்ண கத்தியால குத்தி கொன்னுட்டாரு அப்படிங்கிறது தான் கொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டே. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது போராட்டத்துல இறங்கியிருக்கா? தமிழ்நாடு உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இந்த நியூஸ பார்த்துட்டாங்களா? எத்தன பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? எந்தெந்த அரசியல் கட்சிலாம் களத்துல இறங்கி போராடியிருக்கு? அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, என்னோட பார்வைய பொறுத்தவரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரே சமூகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தனால தான் எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. இங்க அரசியல் பண்ணணும்னா, இப்ப நானும் ஆப்போசிட்ல உள்ளவனும் யாரு? 2 பேரும் ஒண்ணா இருந்தா அது அரசியல் கிடையாது. நான் வேற, அவன் வேற. அதுமாரி இப்ப அந்த பொண்ணையும், அந்த பையனும் வேற வேற இல்லாம ஒண்ணா இருக்கிறதுனால, எல்லா அரசியல் கட்சியும் அமைதியா இருக்குங்கிற பார்வை. உசுரு உசுரு தானே! அது எந்த சாதியில, எந்த மதத்தில, எந்த நாட்டுல போனா என்ன? அப்படிங்கிற பார்வையில இந்த அரசியல் கட்சிகள் யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இந்நேரம் அரசியல் கட்சிகள்லாம் போராட்டத்துக்கு இறங்கியிருக்குங்க தானே! அவர இன்னும் கைது பண்ணலையா? அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தேன். அவர இன்னும் காவல்துறை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணு ஐசியூல இருக்கு. சிதம்பரம் இன்சிடென்ட். நீங்க ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். ஆனா ஈஸியா எல்லாத்தையும் கடந்து போயிருப்பீங்க. ஏன்னா இங்க ஆணவ கொலைக்கும், பேரண்ட்ஸ் அடிச்சு கொன்னுருப்பாங்களோ அப்படிங்கிற பார்வைக்கும், காதலுக்கும் இருக்கிற மதிப்ப ஒரு உசுருக்கு ஏன் குடுக்க மாட்றீங்க? அது ஒரு உசுராச்சே. அந்த பொண்ணு 11வது படிக்கிற மாணவி. அந்த பொண்ணு நான் உன்னைய காதலிக்கல அப்படிங்கிற சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கு. அதுக்கான உரிமை அதுக்கு இருக்கு. ஆனா, அவர குத்தி கொல்றதுக்கான நிலைப்பாடு, அவருக்கான தைரியம், அந்த இளைஞனுக்கு எப்படி கிடைச்சது? அவன திட்டி பேசணும், அசிங்கமா பேசணும் அப்படிலாம் எனக்கு அவசியம் கிடையாது. நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தன அரசியல் கட்சியும் களத்துல இறங்கி போராடுனாங்க. இங்க எதிரா நிக்கும்போது, 2 சாதி எதிரா நிக்கும்போது, 2 மதம் எதிரா நிக்கும்போது, அதுல அரசியல் பண்ணி அத ஓட்டு வாங்க முடியுமான்னு தான் இங்க உள்ள தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பெரும்பாலும் யோசிக்கிறாங்களே தவிர, இது ஒரு இன்சிடென்ட் தானே! இது நடந்தது தப்பு தானே! இந்த ஒரு வாலிபர் போயிட்டு ஒரு பொண்ணு வீட்ல துணிஞ்சு ஒரு கத்தியால குத்துறாருன்னா, அது எவ்வளோ பெரிய கிரைமு. எத்தன அரசியல் கட்சி இறங்கி அவன உடனடியா கைது செய்யணும்னு சொல்லி போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. கொஞ்சம் அலசி பாருங்களேன். ஒண்ணுமே கிடையாது. யாருமே எல்லாம் கம்முன்னு இருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட பார்வையில. வேற ஒரு கம்யூனிட்டி வந்தா இது பெரிய இஷ்யூ ஆக்கிருவாங்க. ஐயோ! எங்க சாதியில உள்ள பொண்ண குத்திட்டான். ஐயோ! எங்க சாதியில உள்ள பையன குத்திட்டான். என்னய்யா சாதி சாதின்னு? மக்கள்னா உசுரு ஒண்ணு தானய்யா! இது என்னுடைய கருத்து. நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இதோட மட்டும் தானா? அப்டின்னா, எனக்கு ஒரு 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 டயலாக் ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு ஜனநாயகன் படத்துடைய டைரக்டர் வினோத் அவர் சொல்லியிருப்பாரு. மக்கள் கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தாலும் ஒருத்தர் ஸ்டேஜ் முன்னாடி ஏறி நின்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லி கொஞ்சம் சென்டிமென்ட்டா பேசினாரு அப்டின்னா, தமிழ்நாட்டு மக்கள் எமோஷனலா அட்டாக் ஆயிடுவாங்க. அப்படின்னு ஒரு தெளிவான பார்வைய போட்டு உடைச்சுட்டாரு. அதுதான் உண்மையும் கூட கிட்டத்தட்ட சொல்லப்போனா. இந்த நிகழ்வ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மயிலாடுதுறை இன்சிடென்ட்ட பார்த்தீங்க. அது தற்கொலையா இருக்குமா? அப்படிங்கிற பார்வையில ஆணவ கொலைங்கிற பார்வையில முதல்ல ஆரம்பிச்சு, கடைசியா தற்கொலைங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆ அந்த இதுலேருந்து குடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேருந்து குடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த நிகழ்வ பார்க்கும்போது, இது அவங்க கொத்தி கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கற நியூஸே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எந்த அரசியல் கட்சியும் களத்துல இறங்கி போராடல. இன்னைய வரைக்கும். இந்த நியூஸ நான் உங்களுக்கு
ஃப்ரண்ட்ல போடுறேன். பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்த நீங்க சொல்லுங்க. வேதனையா தான் இருக்கு. தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிலாம் பார்த்தா. ஒரு உயிர் போனா கூட அந்த உயிர் வந்து ஆப்போசிட் சாதியா, ஆப்போசிட் மதமா, இல்ல ஒரே மதமா, ஒரே சாதியா, அங்க போய் நம்ம அரசியல் பண்ணா நமக்கு லாபம் இருக்கா? ஓட்டு இருக்கா? என்ன கொடுமையா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இத பத்தி உங்க கருத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்காக நம்ம குரல் குடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்ம குரல நம்ம பதிவு பண்ணுவோம். அரசியல் கட்சிங்கலாம் இருக்காங்க, வராங்க, போறாங்க, ஓட்டு வாங்குறாங்க, மக்களுக்கு நல்லது பண்றாங்க, பண்ணல. அதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம நம்முடைய குரல உயர்த்திக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா இத பத்தின கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. டாட்டா, பாய் பாய்.